ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பட்டாபிஷேகம் நடத்த தீர்மானம் செய்யப்பட்ட விவரம் கைகேயிக்கு உடனடியாக தெரிவிக்கப்படாதது ஏன்னுட்டு ஒரு கேள்வி எழாது. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லைன்றது நன்னா புரிய வருது. கௌசல்யக்கும் தசரதர் ஒன்றும் சொல்லி அனுப்பலை. ராமர்னுடைய தாயான அவளுக்கு ராமர்னுடைய நண்பர்கள் சபையிலேருந்து விரைஞ்சோடி போய் அந்த தகவலை சொல்கிறாங்க. சுமித்ரக்கும் இந்த விஷயம் சொல்லி அனுப்பப்பட்டதா தெரியல. செய்தியை கேள்விப்பட்டு கௌசல்யை காண அவள் தான் ஓடி வரா. அதனால் சபையில் இருந்த பலர் தங்கள் பேச்சுகளின் மூலம் செய்தியை பரப்ப அது சுமித்ரையாலும் கேட்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். கைகேயை பொறுத்தவரை நகரில் விழா கோலம் பூண்டிருக்கு, என்ன விஷயம்னுட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ மந்திர சொல்லித்தான் கைகேயிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தானே நேரில் போய் கைகேயிக்கிட்ட, ஆனால் செய்தியை தசரதர் முதல்ல சொல்ல போகிறது சுமித்ரக்கிட்டேயோ கௌசல்யக்கிட்டேயோ இல்லை, கைகேயிக்கிட்ட தான் தானே நேராக வர்றார் விஷயத்தை சொல்கிறதுக்கு. உங்ககிட்ட இந்த செய்தியை சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு அவரே சொல்கிறார். ஆனால் அப்படிலேருந்தே தெரியறது 3 மனைவிகளில் தான் மனசில் ரொம்ப இனியவளாக அவர் கைகேயை தான் வச்சுட்டு இருந்தார் அவர்னுட்டு. இந்த நல்ல செய்தியை தானே தெரிவிக்கணும்னு தான் அவர் காத்துட்டு இருந்தாரே தவிர செய்தியை அவளுக்கு தெரிவிக்க தாமதப்படுத்தணும்னு அவர் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் போக ராமர் வாயிலாக பின்ன வர ஒரு தகவல் கைகேயிக்கு ஆதரவாக சொல்லப்படுற விமர்சனங்களுக்கு ஒரு ஆதாரணமாக இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். பரதன் அயோத்திக்கு திரும்பி நடந்த நிகழ்ச்சிகளை அறிஞ்சு ரொம்ப கோபம் அடைஞ்சு கைகேயி ஏசுறார். அதற்கு பின்ன காட்டுக்கு போய் ராமரை பார்த்து மீண்டும் அயோத்திக்கு ஆட்சி படத்தை ஏற்றுக்குமாறு மன்றாடி கேட்டுக்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், பலவித வாதங்களை சொல்லிட்டு தாம் 14 வருஷம் காட்டிலே தான் கழிக்கணும்னுட்டு வற்புறுத்தி சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிற வாதங்களில் ஒன்று, பரதா, உன் தாயான கைகேயிக்கு பிறக்கும் மகன்தான் தனக்கு பின் நாடாழ்வான்னு என்னுடைய தந்தை தசரத மன்னர் கைகேயின் கல்யாணத்தும் போதே வாக்களிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை சுட்டி காட்டுறார் ராமர். கைகேயிக்கு ஆதரவாக விமர்சனம் செய்கிறவா கைகேயின் கல்யாணத்தும் போதே வரதனுக்கு நாடாளும் உரிமையை தசரதர் வாக்களிச்சிருந்தாருன்றத மறந்துடக்கூடாது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு தான் கைகேயை கேட்டிருக்காங்க, அதில் தவறும் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வருது. கைகேயின் கல்யாணம் நடந்த போது உடனிருந்த மந்திர கேகே மன்னனால் கைகேயிக்கு உதவியாக அனுப்பப்பட்டிருக்கா அயோத்திக்கு. ஆக கைகேயை பற்றி எல்லா விஷயங்களும் அறிஞ்சவளாக மந்திரம் இருக்காங்க. தேவாசுர யுத்தத்தும் போது தசரதர் கைகேயை கழித்த வரங்கள் கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்க கைகேயின் கல்யாணத்தும் போது தசரத மன்னர் வாக்களிச்சிருந்தா அது மந்திரிக்கு தெரியாமல் போயிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கைகேயை தூண்டி விடுற கூனி அந்த கல்யாண வாக்குறுதியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. தசரத மன்னர் மகனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்கிற கைகேயும் கல்யாண வாக்குறுதின்ற ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல சொல்லலை. அவளுடைய திருமணத்தின் போது அவளுக்கு தசரத மன்னர் வாக்களிச்சிருந்தார்னாக்கா அவள் தேவாசுர யுத்தத்தும் போது தரப்பட்ட 2 வரங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னையே கல்யாண வாக்குறுதியை தசரதருக்கு நினைவூட்டியிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யலை. அப்போது அப்படி ஒரு வாக்குறுதி இல்லைன்றதும் தெளிவாகுது. வசிஷ்டரும் சுமந்திரரும் தசரதரின் குடும்பம் பற்றி எல்லா விவரங்களையும் அறிஞ்சவாளாக இருக்கா. ஆனால் அவளும் தசரத மன்னர் இப்படி ஒரு வாக்குறுதியை கைகேயிக்கு கல்யாணத்தும் போது அளிச்சிருந்தாருன்னு எந்த ஒரு இடத்துலையும் அவளும் சொல்லலை. அதனால் கவிஞரின் வாக்குக்காக வால்மீகியை இதை பற்றி எந்த இடத்துலையும் குறிப்பிடல. இது எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கைகேயினுடைய திருமணத்தின் போது அப்படி ஒரு வாக்குறுதி அவளுக்கு தசரதரால் அளிக்கப்படலை அப்படின்றது உறுதியாக. அப்போ அப்படி ஒரு வாக்குறுதி இருந்ததுன்னு ராமர் ஏன் பரதன்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழருது. பரதன் நாடாளனும் நோக்கம் தான் காட்டுக்கு போகணும்னு கைகேயி கேட்ட வரங்களை தசரதர் கொடுத்துட்டதுனால அவருடைய வார்த்தை பொய்யாயிடக்கூடாது அப்படின்னு ராமர் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கார். அதனால தான் அவர் வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தான் அயோத்தியை விட்டு புறப்படும் போது தேரை நிறுத்துமாறு தசரதர் சுமந்திரர்கிட்ட சொல்ல ராமர் சுமந்திரர்கிட்ட தசரதர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கவனிக்காமல் மேலே தேரை ஓட்டிப்போங்க, பிறகு தசரத மன்னர் கேட்டாக்கா அவருக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கலாம்ன்ற வகையில் பேசுகிறார். அதே காரணத்தினால தான் தன்னை பின்தொடர்ந்து காட்டுக்கு வந்துட்ட அயோத்தி மக்களை திசை திரும்புகிற வகையில் ஒரு தந்திரத்தையும் ராமர் கையாளுறார். தசரத மன்னரின் வாக்கு பொய்யாயிடக்கூடாதுன்றதுக்காக ராமர் கையாண்ட உபாயங்களில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி ஒரு உபாயத்தை தான் பரதன்கிட்டையும் அவர் கையாண்டிருக்கணும். அதனால தான் வேறு யாருமே சொல்லாத ஒரு விவரத்தை வால்மீகி முனிவர் சுட்டி காட்டாத ஒரு விஷயத்தை பரதன்கிட்ட ராமர் சொல்கிறார். அது பரதனே திரும்பவும் அயோத்திக்கு போய் ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு செய்ய அவர் கையாண்ட ஒரு உபாயமே தவிர வரலாற்று நிகழ்ச்சி இல்லை. கைகேயின் திருமணத்தும் போது தசரதர் கொடுத்த ஒரு வாக்குறுதி அவளுக்கே கூட தெரியாது, ஆனால் ராமருக்கு தெரியும்னு கருதுறது கொஞ்சமும் சரியாக இருக்காது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.